ஃபர்ஸ்ட் இன் இந்தியா இன் டெலிவிஷன் மீடியா, ஒரு பத்திரிகை நிறுவனம், 3 சேனல்லையும் எங்களால் இணைக்க முடியும், சாத்தியப்படுத்துது. சிறகடிக்க ஆசை ஃபேமிலியோட நிற்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஃபேமிலி ரியல் ஃபேமிலி அப்படின்ற ஒரு கனெக்ட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலியோட அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. பர்சனலாக நிறைய பேர் வந்து வீடியோ கால்ஸ்லயும் மெசேஜஸ்லயும் வந்து ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023. டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மதுரை. பவர் பை சத்யா ஏஜென்சிஸ், ராஜ்மஹா சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கோஹிலா விமென்ஸ் இன்னோவேர், பிரெடி குவீன் ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா. Special partner Tamil Matrimony, savings partner Sri Visalam Chit Fund Limited, agri partner Satyam Agro Clinic, spiritual partner Cycle Pure Agarbatti, outdoor partner Next Advertising Solutions. Metro partner Mark Metro, digital OOH partners Skyrams, Highlight Media, digital partner Daily Hunt and multiplex partner AGS Cinemas. ஸோ இந்த ஒரு இடத்துல எல்லாரும் ஒரே குடும்பமாக சங்கமிச்சு இன்னைக்கு இவ்வளோ எல்லாரும் சூப்பராக மீட் பண்ண நினைக்கும் போது சந்தோஷம். அப்படி ஒரு கேட்டகரிக்குள்ள தான் போக போகிறோம். ஃபேவரட் ஃபேமிலி அப்படின்ற கேட்டகரி. இந்த கேட்டகரியில் இந்த விருதினை வழங்குவதற்காக சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை இரண்டுத்திலுமே ட்ரெண்டிங் ஜோடியாக இருக்கக்கூடிய மோஸ்ட் அடாரபிள் கப்பிள் we would like to have director and actor போஸ் வெங்கட் அவர்கள் and சோனியா அவர்கள். Can we have you on stage please? நிறைய சின்னத்திரை நட்சத்திரங்களுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க, பேசியிருக்கீங்க, மோட்டிவேட் பண்ணுவீங்க. ஒரு டீமா உட்கார்றப்ப கூட நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதை நாங்க பார்த்திருக்கோம். ஸோ இப்படி ஒரு மேடை, அதுவும் விகடனுடைய மேடை, டெலிவிஷனுக்காக மட்டும் எப்படி பாக்குறீங்க? முதல்ல விகடனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட திரைப்படம் கன்னிமாடம் வந்து முற்றிலும் அறிமுக நடிகர்கள் வச்சு பண்ணியிருந்தேன். வெளியிலே தெரியல. அப்போ விகடன் படம் பார்த்துட்டாங்கன்னோ மார்க் வருதுன்னோ நமக்கு தெரியாது. திடீர்னு அலறி அடிச்சுட்டு ஒருத்த ஓடி வந்து சொன்னா, அண்ணே விகடன்ல உங்க படம் விமர்சனம் வந்திருக்கு. என் படம் விமர்சனம் வந்திருக்கா? அது வந்து கன்னிமாடத்துக்கு கிடைச்ச முதல் விருது. விமர்சனத்தையே நான் வந்து விருதா எடுத்துக்கிட்டேன். 44 மார்க் போட்டிருந்தாங்க. அது வரைக்கும் வந்து வெளியில வந்து இந்த படத்தை என்னவா பண்ணா வெளியில கொண்டு போக முடியும்னு தெரியல, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்குதான் அந்த படம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அது இல்லாம இது வரைக்கும் விருது வாங்கின அத்தனை பேருக்கும், சின்னத்திரை நடிகர் சங்கம் சார்பில் ஒரு செக்ரட்டரியா அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நாங்க சங்கத்துல இருந்து போராடணும், எல்லா சேனல்களையும் இணைச்சு ஒரு விழா பண்ணலாம். அது வாய்ப்பே இல்லை. அது கிட்டத்தட்ட அது ஒரு 5-6 வருட போராட்டம். ஆனா அதை யாரால பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி எங்ககிட்ட இருந்துட்டே இருந்தது. அதை ப்ரூவ் பண்ணது விகடன். ஸோ அவங்க தான் அதை வந்து ஒரு விழாவா பண்ண முடிஞ்சிருக்கு. அது உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல என்னுடைய சங்கம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்க 2 பேருமே இணைந்து ஃபேவரட் ஃபேமிலி அப்படிங்கிற விருதை தான் கொடுக்க போறீங்க. 2003க்கான ஃபேவரட் ஃபேமிலி விருது யாருக்கு போகுது அப்படிங்கறத பாத்திரலாம். எல்லோரையும் வசீகரித்த சிறகடிக்க ஆசை குடும்பத்தினரை 2023ஆம் ஆண்டின் ஃபேவரட் ஃபேமிலியாக அங்கீகரிக்கிறது ஆனந்த விகடன். ஒன்றல்ல இரண்டல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்துமே இந்த மேடைக்கு வரப்போகுது. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட என்டையர் டீம் மேடைக்கு கூப்பிடலாம். ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த க்ரூவுக்குமே. உண்மையாலுமே மக்களால ஓட் செய்யப்பட்டு இன்னைக்கு ஃபேவரட் ஃபேமிலியாக மேடையில நிக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்ணுவோம்? சந்தோஷமா தான். சீரியல் டயலாக் மாதிரி பதில் வருது. ஆமா சார். முதல் விருது விகடனோட 3 சேனல்களையும் இணைத்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் நானும் இதை சொல்லணும். ஏன்னா சாத்தியமே இல்லை. நார்த்லையும் இது நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன் இந்தியா இன் டெலிவிஷன் மீடியா, ஒரு பத்திரிகை நிறுவனம், 3 சேனல்லையும் எங்களால் இணைக்க முடியும், சாத்தியப்படுத்துது. ஏன்னா விகடன் எப்பவுமே சாத்தியப்படுத்தியது பலது, அது இதுவும் ஒன்று. ஸோ அப்படி தான் அந்த விருதை நாங்கள் நினைக்கிறோம். ஸோ சிறகடிக்க ஆசையோட பேக் போன் ஸ்கிரிப்டில் டைரக்டர் செல்வா சார், மிக முக்கியமாக அதில் வர நகைச்சுவை
மிகப்பெரிய பங்களிப்பு அந்த திரைக்கதையிலும் கதையிலும். அதே போல தான் எப்படி எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சீனியரான இயக்குனர் ஆர் சுந்தர் சார் இருந்தாரோ, எங்களுக்கு டிஸ்கஷன் இன் ஆஃபீஸ் சார் சினிமா இயக்குனர், பெரிய இயக்குனர், அதையெல்லாம் இல்லாமல் நாங்கள் சின்ன திரை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எப்படி சொன்ன ஒரு காலேஜுக்குள்ளே இருக்கிற போல. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் காலேஜுக்கு கோயிங் படம் தான். ஸோ அவர் எங்களை அப்படி தான் அன்பும் ஒரு அரவணைப்பும் அப்படி போவோம் எங்களோட ஜேர்னி அங்கே ஆஃபீஸில். ஆஸ் யூஷுவல் ஷூட்டிங்கில் ரொம்ப சீனியர் பாட்டிமா, அதே போல் எல்லா ஆர்டிஸ்டும் வந்து ஹீரோலேருந்து இவன் இன்னும் 2 பேர் வரல, அம்மா இன்னும் விஜய் அம்மா கேரக்டரு, மனோஜ் கேரக்டரு, ரோகிணி கேரக்டர், அம்மா ஹீரோயின் அம்மா, அப்புறம் சீதா கேரக்டர், சின்ன பையன், எல்லாருமே அது ஒரு ஜாலியான ஷூட்டிங்கு. நான் 6 ப்ராஜெக்டில் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஜாலியான ப்ராஜெக்ட் எனக்கு இது. அப்படி தான் சொல்லணும் நான் இதை. ப்ளஸ் இதுக்கு வாய்ப்பு வழங்கிய எம்டி அவர்களுக்கும், மிஸ்ஸஸ் எம்டி அவர்களுக்கும், ராதா மேடம் அவர்களுக்கும் அண்ட் விஜய் டிவிக்கும் மிக்க நன்றி. அண்டு எங்கள் ஸ்க்ரீன் டைரக்டர் பேச நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு கூட்டு முயற்சி. அதாவது விகடனில் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய கதைகள் எழுதி அனுப்புவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரசுரிக்க இயலாமைக்கு வந்துகிறோம், மீண்டும் மீண்டும் தொடர்ந்து முயற்சிக்கவும் போடுவாங்க. அப்படி பல ஆண்டுகள் முயற்சித்து இன்றைக்கி விகடன் மேடையிலேயே வந்து நிற்கிற இந்த ஒரு பெருமை கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. எங்களுக்கு கிடைச்ச அருமையான டைரக்டர் குமரன், மாட் சாரு, அதே மாதிரி நிறுவனம் விகடன் நிறுவனம், விஜய் டிவி எல்லாமே எங்களுக்கு கிடைத்த பெருமை. மிக நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மிஞ்சி எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. சூப்பர். உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓட்டளித்த அனைவருக்கும் நன்றி. ஏன்னா இது ஓட்டில் கிடைச்ச விருது இல்லையா? ஸோ ஓட்டளித்த அத்தனை மக்களுக்கும் நன்றி. ஏன்னா இது எப்படி இருக்குன்னா, எங்கள் ஃபேமிலி ரியல் ஃபேமிலி அப்படின்ற ஒரு கனெக்ட் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி போனதுலேருந்து எல்லாத்துலேயும். ஸோ எங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலியோட அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு பர்சனலாக நிறைய பேர் வந்து வீடியோ கால்ஸ்லேயும் மெசேஜஸ்லேயும் வந்து இங்கே நடக்கிற ஸ்டோரி அவங்க ரியல் லைஃப்பில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டோரி இருக்குது. ஸ்டோரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு கனெக்டாக இருக்கிறதுனால நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. பிடிச்சவங்க பார்க்கட்டும், மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா எல்லா வீட்லையும் எல்லா பிரச்சனையுமே இருக்கிறது கிடையாது. இங்கே இருக்கிற பிரச்சனை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும், முத்துவா இருக்கட்டும், மனோஜா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், பார்லர் அம்மாவா இருக்கட்டும், ரோஹிணியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், சத்யாவா இருக்கட்டும், சீதாவா இருக்கட்டும், அத்தையா இருக்கட்டும், எல்லா கதாபாத்திரமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் யாரோ ஒருத்தரோட கனெக்ட் ஆகுது. ஸோ அதுதான் மொத்த குடும்பமா எல்லாருக்கும் சேர்த்து ஓட் பண்ண வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓட் பண்ணின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றிகள் பல. எப்படி ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நான் இந்த தமிழ் சீரியல் ஆக்ட் பண்ண வர்றதுக்கு முன்னே இந்த விகடன் அவார்ட்ஸ், சினிமா அவார்ட்ஸ் இதெல்லாம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் விகடன் அவார்ட்ஸில், டெலி அவார்ட்ஸில் ஸ்டேஜில் இப்படி வந்து நிற்கும்னு அது நினச்சி கூட பார்த்ததில்லை. I'm really honored to be here on this stage. And adu ennoda vigada சிறகடிக்க ஆசை ஃபேமிலியோட நிற்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ முத்து சொன்ன மாதிரி எங்க சரிக்கு ஒரு ரியல் ஃபேமிலியாவே தான் இருக்கேன் அங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I really feel proud to be here. Thank you. பெரிய 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். பட் அதை தாண்டி ஒரு ஃபேமிலியாக இணைஞ்சிருக்கீங்க இந்த மேடையில. இது அழகான ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கேட்டகரி பெஸ்ட் எடிட்டர் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரி. இந்த கேட்டகரியில் விருதினை வழங்குவதற்காக யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப 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 முக்கியமான ஒரு இயக்குனர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இவரோட படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இவரை கணிக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். தமிழ் சினிமாவில் நிறைய அற்புதங்கள் படைச்சிருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி நமக்கு பிடிச்ச ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அஜித்குமார் சார் எடுத்துக்கிட்டாலும் அவரை அறிமுகம் செய்தும் இவர் தான் அப்படின்னு நிறைய பட்டியலிட்டுட்டே போகலாம் அவரோட சாதனைகள். இயக்குனர் திரு செல்வா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நல்ல கைத்தட்டலுடன். எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடை. அது ஒரு எடிட்டருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் விருது யாருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் சார். 2023க்கான பெஸ்ட் எடிட்டிங் விருது சிறகடிக்க ஆசை தமிழும் சரஸ்வதியும் தொடர்களின் படத்தொகுப்பாளர் பா. சந்துரு அவர்களுக்கு 2023ஆம் ஆண்டின்
சிறந்த படத்தொகுப்பாளர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன். அவருக்கு சத்யா வழங்கக்கூடிய ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பரும் கூட. சந்துரு சார், 2 சூப்பர் டூப்பர் தொடருக்காக பெஸ்ட் எடிட்டர் விருது எங்களுக்காக கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். இந்த தருணம் எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. இது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் எனக்கு இருக்கு. விகடன் குழுமத்திற்கும் விருதுகள் குழுவிற்கும் நான் நன்றி சொல்லணும். எங்களுடைய எம்டி ராதிகா மேடம் அவங்களுக்கும், அப்புறம் எங்களுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப பெருசு. அது பேர் சொன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆயிடும். அவங்களுடைய சார்பாக நான் வந்திருக்கிறதா இதை நினைக்கிறேன். இன்னொன்று, இது அங்கே இருக்கிற விகடன்.com, விகடன் டிவி, ஆன்லைன் எடிட்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அங்கேருந்து தான் நான் வந்திருக்கிறேன். அதாவது வெளியேற முடியாத ஒரு சூழலை விகடன் எப்பவுமே எனக்கு கொடுத்துருக்கு. என்னுடைய வாழ்க்கை சூழலையும் அமைத்திருக்கு. ஒரு கொரோனா காலத்தில் கூட எங்கள் விகடன் குழுமம் வந்து எங்களை அப்படி பாதுகாத்துச்சு. பெரிய நிறுவனங்கள் கூட கையறு நிலையில் கவிதை பாடியது. ஆனால் விகடன் மட்டுமே தன்னுடைய ஊழியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு போர்வையை சுகமாக அளித்ததுன்னா அது விகடன் மட்டும்தான். மேலும் இந்த ஜேர்னி இன்னும் தொடரும். உழைப்பையும் திறமையும் வளர்த்துக்கிட்டு மீண்டும் முன்னேறலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ so much, congratulations. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி ஃபேவரட் அப்பாக்கான கேட்டகரி. இந்த விருதை யாருக்கு போய் சேருது அப்படிங்கறத ஒரு ஏவில பார்த்தலாம். 2023ஆம் ஆண்டின் ஃபேவரட் அப்பா விருதை சிறகடிக்க ஆசை தொடரில் நடித்து வரும் ஆர் சுந்தரராஜன் அவர்களுக்கு வழங்கி மகிழ்கிறது ஆனந்த விகடன். அவரால சில பல காரணங்களால விழால கலந்துக்க முடியல. பட் இருந்தாலும் அவரை நேரடியாக சந்திச்ச அந்த நிகழ்ச்சியான தருணம் உங்களுக்காக. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நான் இந்த இடத்துல இல்லாமல் போயிட்டேன். அது வந்து என்னுடைய தவறல்ல, ஒரு விசேஷம். ஊரில் இருந்தேன், வர முடியல, வருத்தப்பட்டேன். இப்போ வாங்கிட்டு உங்களை சந்தித்து பேசுகிற மாதிரியே நீங்கள் எதிரில் இருக்கிற மாதிரி நினச்சி தான் இந்த இதை அவங்கக்கிட்ட இருந்து வாங்கினேன். இந்த அவார்டுக்கு நீங்கள் தான் முக்கியமான காரணம். முதல்ல உங்களுக்கு அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாடகத்தில் நான் நடிக்க வந்ததும், இந்த சிறகடிக்க ஆசையில் நான் நடிக்க வந்ததும், இந்த அவார்டு வாங்கினதுக்கும் எல்லா காரணம் டைரக்டர் குமரன் அவர் தான். எங்கள் யூனிட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். டைரக்டர் பிரமாதமாக பண்ணுவார். அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் கேமராமேனு, இந்த அசிஸ்டண்ட்டுங்க, கூட டெக்னீஷியனுங்க எல்லாருமே நல்லா அருமையாக ஒர்க் பண்ணுறாங்க. நான் இதுக்கு முன்னாலே சீரியல் நடிச்சிருக்கிறேன், 2வது சீரியல் இது. ஆனால் இதுவும் ஒரு நல்லா என்ன மாதிரி வேலை வாங்குறாங்க. நமக்கே வேலை செய்யும்போது ஒரு ஆசை இருக்குது. இந்த சிறகடிக்க ஆசை அந்த தேர்வு குழுவில் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஓட்டு போட்டு எல்லோரும் அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட அதை கொடுக்கணுன்னு என்ன நீங்களும் நினச்சிங்க. நீங்களும் அந்த சீரியலை பார்த்துருப்பீங்க தேர்வு குழுவில். அவங்க முதல் பார்த்துருப்பாங்க இல்லையா தேர்வு குழுவில், அப்புறம் தான் போட்டு காமிச்சிருப்பாங்க. அது எல்லாருமே பாராட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்காக விருது கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கல. அதை கொடுத்துட்டாங்க, ரொம்ப நன்றி. முதல் விருது ஆனந்த விகடனிலிருந்து கொடுத்துருக்காங்க. அவங்களும் நடத்துகிற முதல் விருது இது. அது இன்னும் பல மடங்கு என்ன மாதிரி நிறைய பேர்த்த ஆதரவு கொடுத்து நிறைய நடக்குங்கிறத நம்புகிறேன். ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023. டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மதுரையின் மருத்துவ முகவரி. பவர் பாய் சத்யா ஏஜென்சி. சத்யா என்றாலே சந்தோஷம் தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். ராஜ்மஹால் சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், a tradition of excellence in silk. கோஹிலா women's innerwear. Pradeep Queen Holiday Resorts. Live together, love together, laugh together. Associate sponsor Saubhagya Kitchen Appliances. Special partner Tamil Matrimony. Savings partner Sri Vishalam Chit Fund Limited. Agri partner Satyam Agro Clinic. Spiritual partner Cycle Pure Agarbatti. Outdoor partner Next Advertising Solutions. Metro partner Mark Metro. Digital OOH partner Skyroms. Digital partner Daily Hunt. Multiplex partner AGS Cinemas.